நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் ஃப்ளாட் ப்ரோமோட்டர்ஸ் அசோசியேஷன் சென்னை சவுத் நடத்தக்கூடிய வீடு வாங்க ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்க போதுங்க. 300க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரோமோட்டர்ஸ் அசோசியேஷனே நடத்தக்கூடிய எக்ஸ்போங்க. அதனால நீங்கள் வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். 20 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் உங்களுக்கு இங்கே வீடுகள், மனைகள், அப்பார்ட்மெண்ட்டுகள் ஷோ பண்ணுறாங்க. டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 27, 28ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை. என்ட்ரி ஃப்ரீ தான். எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செப்பரேட்டாக ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குங்க. இதில் உங்கள் கையில் ஒரு 14 to 15 lakhs இருந்தாலும் இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். நான் சொன்னேன்ல, அதுதான் இது. எது அது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை பார்த்த உடனே என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவாக இருந்தது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செப்பரேட்டாக ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குங்க. நான் இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்பொழுது உள்ளே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த மெயின் டோர் கிட்டே வந்து நான் உட்காந்துருந்தேங்க. கிட்ட உட்காந்து நல்லா காத்தோட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அப்பாக்கள் ஏதாவது ஃபேமிலியாக ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க, ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னும் பொழுது வீட்டு வாசலில் தான் வச்சு காய்கறிலாம் இருக்கும். அந்த டைமில் நம்ம பேசி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போலாம் அதை நிறைய மிஸ் பண்ணுறோம். ஞாபகம் இருக்கா? ஃபோனுன்னு நோண்டிக்கிட்டு எந்த கெஸ்ட் வீட்டுக்கு போனாலும் அவங்களோட ரூம்குள்ளேயே படுத்துக்கிட்டு வெளியில் வராமல் ஒய்ஃபை இருக்கா அத்தை, ஒய்ஃபை இருக்கா பாட்டி, நான் வீட்லேயே இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு ரூம்குள்ளேயே இருந்துடுறது. ஆனால் முன்னாடி யோசிச்சு பாருங்கள், காய்கறி என்ன இருக்கும் பொழுது வீட்டு வாசலில் வந்து எல்லாருமே கெட் டுகெதராக பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டுக்கிட்ட நான் உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் early 2K எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் அதான் சொல்லியிருந்தேன். ஆமாம் வசந்த், இதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸாக நம்ம அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கூடுவாஞ்சேரி, சென்னை சவுத், GST கார்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீட்டோட இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க, டியூப்ளெக்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் மேலே வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட ரெண்ட்டுக்கு விட்டுக்க முடியும். அதே மாதிரி பசங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது அப்படின்ற பட்சத்தில் தனியாக ஒரு வீடு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் மேலே கட்டி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு ஆர்ச் டிசைனில் பண்ணி வுட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்டைல் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பர்கோலியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சில் வந்து ஆஃப் கட்டில் உட்கார்றது பார்க்க நல்லா இருந்தது. லைட் காம்பினேஷனும் நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கலர் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம கொலாப் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடும் கட்டி சேல் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி லொக்கேஷனை பார்த்துடலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் கார்டில் கூடுவாஞ்சேரி அஸ்தினாபுரமில் இருக்குங்க. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஜங்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்க முடியும். அந்த ஜங்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 400 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கூட வந்து பார்த்திங்கன்னா வில்லா சவுந்தான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்க முடியும். கோடிக்கணக்கிலலாம் எனக்கு வீடு வேணாம் வசந்த், எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் செப்பரேட்டாக ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை ப்ரிஃபர் பண்ணலாம். சைட் விசிட் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில தாய்மார்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்றது தெரியல. நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட சின்னதாக காமிக்கிறேங்க. வசந்த், அந்த சப்ஸ்கிரைப்ன்றீங்களே கண்ணா, அது எப்படிமா அப்படின்னு சொல்லி ஏகிட்டே கேட்ட தருணங்களும் இருக்குது சில அம்மாக்கள். அதனால தான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. இந்த காய்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஃப்ரண்ட்டில் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், SRM பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல் கலிவந்தப்பட்டு கேம்பஸ், அதாவது காயரமேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த வீடை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற விதமாக நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வண்டலூர் கேளம் பார்க்கும்போது இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் நிறைய காலேஜஸ் இருக்குது. SRM இருக்குது, ஜோகா ஐடி பார்க் இருக்குது. நீங்கள் OMRயும் வந்து பார்த்திங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் வழியாக திருப்பூர் நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1210 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் லேண்ட் ஏரியாங்க. 24 ஃபீட் ரோட் மேலே இருக்குது. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ், செமி ஃபர்னிஷ்டு வீடாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது, மாடுலர் கிச்சன் இருக்குது. வீடு நல்லா
நீட் அண்ட் கிளியராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து 5 அடி மேலே ஏற்றி தான் வீடு கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் இருக்குது, ஸ்டெப் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் ரோடு மேலே வரும்பொழுதும் வீடு கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே ஒரு மெயின் ரோடு இருக்குது, அந்த மெயின் ரோடு லெவலுக்கு ஏற்ற மாதிரி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, மேலே எலிவேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேட் இருக்குங்க. வாங்க எம்எஸ்சில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல இருக்குது. பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். இந்த மெயின் கேட்டை ஒட்டியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. தனியாக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் வெளியிலே கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் சர்வீஸ்மேன் வந்தாலும். உங்களுக்கு மேலே ஹெட்ரூம் இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து இந்த தண்ணி படுற வேலை அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இங்கேயும் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃபுல்லாக கவர்ட் கார் பார்க்கிங் தான். லைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சுவிட்சஸ் உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் போருங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சோக் பிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பில்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சிசிடிவி கேமராவும் பில்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. 4 ஸ்டெப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஃப்ளோரிங். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய டோர் ஃப்ரேம். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோவோடு இருக்குது. யாராவது வந்து காலிங் பெல் அடிக்கும் போது யார் அப்படின்றத நீங்கள் கேட்டு திறந்துக்கலாம். வாங்க நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோடு இருக்குது. உங்களுக்கு கொசுவோட கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட் இருக்குது. அதே மாதிரி ஷூ கபோர்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வைக்க வேண்டிய ஐட்டம். பட் வந்து இப்போ உள்ளே வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் வெளியில் வச்சுக்கொள்ளலாம். பிவிசியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பிவிசி மாதிரி இல்லைங்க, உங்களுக்கு ப்ளைவுட் மாதிரி இருக்குது. பிவிசி மாதிரி தெரியல. இது வெளியில் வைக்கணும். ஓகேங்களா? சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே மினிமலாக ஆஃப் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு பிரைட்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே லைட் கலர் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வீடு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். டார்க் கலர் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது வீட்டோட கலர் வந்து என்ன தான் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளேயே வந்தாலும் டல்லாக தாங்க இருக்கும். அது பேசிக்காக கலரில் இருக்கக்கூடிய ஒரு தியரி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடு கட்ட போகிற அக்காக்கள் அண்ணாக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லிவிங் கம் டைனிங் டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசிலேயே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த டைனிங் ஏரியாலேயே வந்து ஒரு பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் சும்மா நார்மலாக கிடையாது, உங்களுக்கு கேபினட்ஸோடு இருக்குங்க. பேரிவேர் பிராண்ட் கேபினட்ஸோட பேரிவேர் பிராண்ட் டேப்போடு இருக்குது. இது ரேட் காஸ்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத். இந்த காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எதனால் ஸ்டார்டிங்கில் நீங்களே லேண்ட் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி இந்த வீடு கட்டி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அவன் நினச்சிருந்தா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு வாஷ் பேஷன் இந்த கேபினட்ஸ் இல்லாததை சூஸ் பண்ணியிருக்கலாம். அது பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு வாஷ் பேஷன் பாருங்கள், உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த காமன் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க, சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதனால் அதையும் ஒரு ரீசன் தான் அதை நான் சொன்னதுக்கு. அதே மாதிரி யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து பாருங்கள் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இது 2-3 விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் நோட் பண்ணதுனால தான் சொல்கிறேன். ஒன்றுக்கும் சொல்லவும் முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வரும்பொழுது ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் உணர்ந்தனால தான் நான் சொல்கிறேன். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலையே, அதனால தான் நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன். மாடுலர் கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. 4 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. யூபிவிசி விண்டோ இருக்குது வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது, பேரிவேர் பிராண்ட் டேப்போட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்வா கார்டுக்குள்ளே வாட்டர் இன்புட் இருக்குது. இந்த காம்பினேஷன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிவிசி பிவிசியில் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க. அந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதோட லுக்கே இருக்குது. இப்போ இது நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் ப்ளைவுட் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் எங்கே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். வெளியில் கார் பார்க்கிங் ஓரமாக கவர்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் வைக்கணும், ஸ்டெப்ஸு கீழே வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். அதுக்குள்ளே எல்லா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க, நம்ம கலர் பிரிக்ஸ் ப்ரோவோட அடுத்த வீடியோ கொலாப் பண்ணும்பொழுது இந்த இன்டீரியர் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட், இங்கே 2 சாக்கெட் இருக்குது. கேஸ் ஸ்டோப்புக்குள்ளே ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் செட் பேக் இருக்குது. இங்கே வீடுகள் இருக்குது. ஒரு டெவலப்பிங் ஏரியா. உங்களுக்கு இங்கெல்லாம் வீடுகள் இருக்குது. ஓகே, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில், நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வீடு கட்டிட்டு வரணும்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. 4-5 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் உங்களுக்கு தேவை இருக்காது. அலைச்சல் தேவை இருக்காது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு இல்லைங்க, 2 PVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இருங்க, லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன் வந்து நான் அங்கே போட்டேன், இங்கே ஆஃப் பண்ணிட்டேன். 2-way கண்ட்ரோல். ஓகேங்களா? 2 PVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோடு இருக்குது. அப்படியே அந்த வீடை கூட கொஞ்சம் லைட்டாக காமிச்சிருங்க தோசி. அங்கேயே நின்று காமிங்க, நான் ப்ரைவசி முக்கியம். ஏன்னா நான் பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது வீடு தெரிஞ்சிச்சு. வசந்த் சும்மா சொல்கிறான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால தான் உங்களுக்கு இங்கேருந்து அந்த வியூ காமிச்சிட்டேன் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸோட கவர் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட்டும் இருக்குது, கவர் பண்ணியிருக்கேன். கொசோலியோட இருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோஸ் தான். நைட் லேம்ப் இருக்குது. அட்டாச் பாத், சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், பேரவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸோட இருக்குது. யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வால் மிக்சர் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங்லேருந்து செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் டைப். நைட் லேம்ப் இருக்குது. இந்த ஸ்விட்சஸ் பிளாக் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. எனக்கு ஸ்விட்சஸ் வந்து பொதுவாக பிளாக்ல இருக்கிறது பிடிக்கும். பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. அதுக்குள்ளே கிரில்லும் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டம்மி காலம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்கோலா இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹெட்ரூம் கிரில் சொன்னேன் இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்க்க முடியும், நிறைய வில்லாஸ் இருக்குது. சுப்ரீம் பிராண்டில் வாட்டர் டேங்க், பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க். உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு லேடர் இருக்குது. ஒரு வாஷ் ஏரியாவும் இருக்குது. வாஷ் ஏரியாவில் கூட செவரில் தண்ணி பட்டு இந்த செவரு இந்த ஹேண்டில் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கேயும் கூட டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் ஏரியா தனியாக வெளியே எலிவேட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல, அதுதான் இது. எது அது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கலர் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 77 lakhs. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம், நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பில்டிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 80% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு 14 to 15 lakhs இருந்தாலும் இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் தம்பியை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.